திருச்செந்தூர் அருகே மகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு வரும் உறவினர்களுக்கு கொடுக்க கள்ளச் சாராயம் காய்ச்சிய தந்தை உள்ளிட்ட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பூப்புனித நீராட்டு விழாவில் கள்ளச்சாராய விருந்துக்கு போட்ட பிளான் லீக் ஆனது எப்படி? பூப்புனித நீராட்டு விழா என்பது தமிழ்நாட்டில் குடும்பத்தினரால் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். உறவுகள் கூடி நலங்கு வைத்து விருந்து வருமாறி ஆசீர்வதிப்பர். அப்படி வீடு தேடி வரும் உறவுகளுக்கு சில இடங்களில் மது விருந்தும் ஏற்பாடு செய்யப்படும். அப்படித்தான் எங்கொரு குடும்பத்தில் மகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு வரும் உறவினர்களுக்கு கொடுக்க கள்ளச்சாராயம் காய்ச்சிய தந்தை போலீசில் கைதாகியுள்ளார். கள்ளச்சாராயம் காய்ச்சிய தந்தை போலீசில் சிக்கியது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள சுந்தராபுரம் கிராமத்தில் வசிப்பவர் செல்வக்குமார். இவர் தனது மகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு வரும் உறவினர்களுக்கு வழங்குவதற்காக கள்ளச்சாராயம் காய்ச்சியுள்ளார். செல்வக்குமார் தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் கள்ளச்சாராய ஊறல் போட்டு வைத்திருந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே திருச்செந்தூர் காவல் ஆய்வாளர் இன்னோஸ்குமார் தலைமையிலான போலீசார் செல்வக்குமார் வீட்டில் அதிரடி ரெய்டு நடத்தினர். அப்போது சுமார் 6 லிட்டர் சாராய ஊறல் போடப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதை கைப்பற்றிய போலீசார் செல்வக்குமார் உள்ளிட்ட இருவரை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்திய தண்ணீர் கேன், ஊறல் போடப்பட்டிருந்த பாத்திரம், சாராயம் காய்ச்சிய பாத்திரம் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். மகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு வரும் உறவினர்களுக்கு கொடுக்க கள்ளச்சாராயம் காய்ச்சிய தந்தை போலீசில் கைதாகியிருப்பது திருச்செந்தூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.